இளையராஜா முதலில் இசையமைத்து வெளியான திரைப்படம் அன்னக்கிளி. இந்த படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. இந்த படத்தில் அன்னக்கிளியாக சுஜாதா நடித்திருப்பார். அவருக்கு ஜோடியாக சிவகுமார் நடித்திருப்பார். இந்த படம் ஓட வேண்டும் என வேண்டிக் கொண்டவர் இளையராஜா என்றால் ஓடவே கூடாது என்று நினைத்தவர் சுஜாதா என்றால் நம்ப முடிகிறதா? 15 வயதிலே சினிமாவில் நடித்து வரும் சுஜாதாவை பாலச்சந்தர் தனது அவளொரு தொடர்கதை படத்தில் நடிக்க வைத்தார். அந்த படம் தான் அவரை ரசிகரிடம் பிரபலப்படுத்தியது. அதன்பின் பல திரைப்படங்களை தொடர்ந்து நடித்தார். ஆனால் அவருக்கு நடிப்பதை பிடிக்கவில்லையாம். ஆனால் பணத்திற்காக அவரின் குடும்பத்தினர் வற்புறுத்தி அவரை நடிக்க வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்னக்கிளி படத்தின் போது சிவகுமாரிடம், சார் இந்த படம் ஓடாது, இதோட நான் சினிமாவை விட்டு போயிட்டா ரொம்ப நல்லது. வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்ன படம், யார் ஹீரோ, எனக்கு என்ன சம்பளம், எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு சொந்தமா பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது. இந்த படம் ஓடலைன்னா சினிமாவுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடலான்னு இருக்கிறேன் என சொன்னாராம். பல சினிமா நடிகர் வாழ்க்கை இப்படிதான். பெற்றோர் பணத்திற்காக கட்டாயப்படுத்தி நடிக்க வைக்கிறார்கள். ஆனால் அன்னக்கிளி படமோ சூப்பர் ஹிட்டா அடித்தது. அதன் பின் சுஜாதா தொடர்ந்து நடிக்க வேண்டியதாயிற்று. வெற்றியை கொண்டாட அன்னக்கிளி படக்குழுவினர் ஊர் ஊராக போனார்கள். ஆனால் சுஜாதா போகவில்லை. எந்த சினிமாவை வெறுத்தாரோ அதே சினிமாவில் அன்னக்கிளிக்கு பின் 30 வருடங்கள் நடித்தார். அழுகை காட்சியில் கிளசரின் போடாமலே அழுவார். சுஜாதா டப்பிங் போது கண்களில் கண்ணீர் தாரத்தாரையாக கொட்டுமா. பெரும்பாலும் எல்லா திரைப்படங்களுக்கும் சோகமாகவே வருவாராம். மனதிற்குள் இருந்த வலியை காட்டவும் அதை சுஜாதா பயன்படுத்தி கொண்டதா என்பதை தெரியவில்லை. ஓட வேண்டும் என நினைத்தது இளையராஜாவுக்கு அவர் நினைத்தது நடந்தது. சுஜாதாவுக்கு எதிர்மறையாக நடந்தது. சிலரின் வாழ்க்கை இப்படிதான். திருப்பங்கள் நிகழும். தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு, கன்னட மொழி படங்களிலும் சுஜாதா நடித்திருக்கிறார். 2006ஆம் ஆண்டு அஜித் நடித்த வரலாறு திரைப்படத்தின் சுஜாதா கடைசியாக நடித்த திரைப்படம். 2011ஆம் ஆண்டு 58வது வயதில் சுஜாதா மரணமடைந்தார். சினிமாவில் சோகமான அம்மா நடிகையாக பல படங்களிலும் நடித்த சுஜாதா பல பெண்களின் உள்ளுணர்வை பிரதிபலித்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும்.